ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இதை இடியப்பம் அதுக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். 2 பட்டை 4 ஏலக்காய் இதை எடுத்து வச்சாச்சு. ஜவ்வரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நம்ம குக்கரில் மாற்றியாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். 100 கிராம் எடுத்தாச்சு. 100 கிராமுக்கு நம்ம ஒரு 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வச்சு நம்ம இறக்கணும். பட்டை ஏலக்காய் எடுத்த எல்லாத்தையுமே போட்டாச்சு. நம்ம குக்கர் விசில் வச்சிடலாம். 4 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். அந்த டைமில் நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பால் தேவைப்படும். தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே இருந்துச்சு. 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி பாயாசம் யாருக்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். வேறு என்னென்ன பாயாசம்னா பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்லா வறுத்தெடுத்த சேமியாவை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 15 கிராம் நாங்கள் எடுத்துருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். வறுத்த சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுகர் நம்ம ஆட் பண்ணணும். சுகர் நம்ம 100 கிராம் எடுத்தோம்னா 100 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்தால் 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நாங்கள் 100 கிராம் எடுத்தனால 100 கிராம் ஈக்குவலாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடில் முந்திரியும் நம்ம பாயாசத்துக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி கைப்பிடி அளவு முந்திரியும் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம ரெடியான கஞ்சியில் ஊற்றிக்கலாம். அது ஊற்றும் போது அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு லைட்டாக இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டுட்டு நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு பேர் இருக்கும். நாங்கள் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். நீங்கள் வெவ்வேறு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை இடியப்ப செஞ்சு சாப்பிட்டோம், வச்சு சாப்பிட்டோம். சூப்பராகவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஜவ்வரிசி பாயாசம் இடியப்பம் சுட சுட இடியப்பம் வச்சு ஜவ்வரிசி பாயாசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் இந்த காம்பினேஷன் வச்சு தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு பாயாசமாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.